சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திருஅவதாரா நமஸ்காரம். ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். மாதத்தின் முதல் ஓய்வு நாள் தொழுகையிலே பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் தந்தை மைந்தன் தூய் ஆவியின் திருப்பேரில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். அல்லேலூயா. ஆண்டவரின் திருப்பேரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள். ஆண்டவரின் கோயிலுள் நிற்பவர்களே அவரை போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காய் காத்திருப்பேன். நானே உமது பேரருளால் உமது இல்லத்திற்குள் சென்று இறை அச்சத்துடன் உம்மை பணிந்து கொள்வேன். ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற இளையோரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். நமது வலிமையான கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏற்றுங்கள். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். வாருங்கள், வழிபடுவோம், ஜெபம் செய்வோம். ஞானத்திற்கும் அறிவிற்கும் ஆதாரமாகிருந்து மூவொரு கடவுளாய் இணைந்து உம்முடைய மாட்சிமையை திருத்தலத்தில் வெளிப்படுத்துகின்ற திரியேகரே, மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே காணொளி காட்சியின் ஊடாக இத்தொழுகையில் இணைந்து பங்கெடுக்கின்ற உம் அடியவர்கள் இறை பிரசன்னத்தை உணர்ந்து ஓன் உடலில் ஆன்மீக எழுப்புதலை காண்பதற்கருள் தாரும். இத்தொழுகையின் அத்துணை தகவுகளும்
எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடித்தளமாய் அமைந்து உரமேற்றி நாங்கள் புதிய காட்சியோடு இறை தரிசனத்தோடு இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாத சுவடுகளில் நாங்கள் தடம் பதித்து முன்னேறுவதற்கு இத்தொழுகை இம்மாதம் முழுமையிலும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவனூடாய் வேண்டி நிற்கின்றோம் தந்தையே. ஆமேன். அமருங்கள். தொழுகையின் துவக்கத்திற்காக 11வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 11. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கத்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு இரட்சிப்பும் சுகமானோரை கூடிடுவோம். ஞானப்பாடல் 11. நூற்றி 19ஆம் சங்கீதத்தினுடைய 9 முதல் 16 வரை அடங்கிய இறை வார்த்தைகளை முறையாக படிப்போம். சங்கீதம் 119 9 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? மது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிற நாள் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும்.
உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். கடவுளுக்கேற்ற பள்ளி நொறுங்குண்ட நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் புறக்கணீர். நீங்கள் உங்கள் உடைகளை அல்ல இதயத்தை கிழித்து உங்கள் கடவுளிடத்தில் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர். கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் கடவுளிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர் தம் கடவுளிடம் திரும்பி வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். முழந்தாளிட்டு யாவரும் ஜெப நிலையில் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் திரும்பு நிலையில் அறிக்கை செய்வோம். பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்காக எங்களை அழைத்து உம்முடைய கல்வாரி குருதியினால் எங்கள் பாவமற எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி உம் சாயலால் எங்களை அழகுபடுத்துகிற ஆண்டவரே, நாங்கள் உணர்வாலும் உள்ளத்தாலும் எண்ணங்களினாலும் பாவம் செய்து ஆண்டவர் எங்களுக்கு தந்த அழகிய இறை சாயலை இழந்து எங்களில் நாங்கள் உருக்குலைந்தவர்களாய் உண்மை மனிதத்திற்குரிய தன்மைகளை இழந்தவர்களாய் நிற்கிறோம். இப்பொழுதோ உண்மையான உணர்வோடு கூட உம்முடைய திருத்தலத்தில் நின்று எங்கள் பாவங்களை மன்னிக்க உள்ளங்களை பிடித்து கொண்டு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவர் இறங்கி எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உம்முடைய சாயலால் எங்களை அழகுபடுத்தும். நாங்கள் புதிய படைப்புகளாகி இந்த மண்ணகத்திலே உமக்கு சான்றுகளாய் நிற்கும்படி தகுதிப்படுத்தும். எத்தனையோ வாய்ப்புகள் ஆண்டவர் எங்களுக்கு தந்தீர். குறிப்பாக ஆண்டவரே, இளம் வயதிலே நாங்கள் கல்வி கற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளை தந்தும் அதை நாங்கள் உதாசீனப்படுத்தி கொண்டு காலத்தை விரயம் செய்து பொறுப்பற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இழிநிலைகளுக்காக, எங்கள் கல்விக்காக எங்கள் பெற்றோர் செய்கிற தியாகத்தை நாங்கள் மதியாதபடிக்கு அவருடைய கட்டாயத்தின் பேரில் நாங்கள் கல்வியை தொடருகிறோம் என்கிற உணர்வோடு கூட நிற்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கள் பாவ செயல்கள் ஆண்டவரே, கல்வியில் அவர்களுக்கு இருக்கிற நாட்டமின்மைகளை கடவுள் மாற்றி ஆண்டவரே கல்வியை பொறுப்போடு கற்றுக்கொள்ளவும், கல்விக்கு ஆதாரமாக இருந்து தங்கள் வாழ்வை தியாகம் செய்து பிள்ளைகளை ஆண்டவரே உயர் கல்விக்கு நேராக வழிநடத்துவதற்கு பாடுபடுகிற பெற்றோருடைய தியாகத்தை அவர்கள் நினைக்கவும், குறிப்பாக
கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை மதித்து கண்ணியப்படுத்துவதற்கு அவருடைய கடின உள்ளங்களை மாற்றி பண்படுத்தி பக்குவப்படுத்தி எங்கள் பிள்ளைகள் அனைவரும் இந்த தேசத்தின் உயர்ந்த கல்வியை பயின்று உன் சந்ததியை உலகத்தின் உயர்விடங்களில் வலமரச் செய்வேன் என்று சொன்ன வாக்குக்கு தகுதி உள்ள பிள்ளைகளை மாறுவதற்கு பொறுப்பற்ற அவருடைய கல்வியில் உணர்வையும் பொறுப்பாண்மையையும் ஆண்டவரே கல்வியை ஆழங்களுக்குள் சென்று கற்று வருங்காலத்தில் இந்த சமூகத்தை வடிவமைப்புக்கிற சிற்பிகளாய் மாற வேண்டும் என்று சொல்கிற உணர்வை எங்கள் பிள்ளைகளுக்கு தர கல்வியில் ஏற்பட்டிருக்கிற வெறுப்புகள் முற்றிலும் நீங்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. நேரத்திலும் நம் அனைவருடைய பாவங்களையும் பாவ வாழ்வையும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நம்மை சோதித்து அறிந்து முழுமையாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து புதிய படைப்புகளாய் மாறுவதற்கும் ஆக்கம் பெற்று இந்த மண்ணகத்திலே ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு நம்மை படைத்து அவருக்கென்று நம்மை அழைத்து பயன்படுத்துகிறார் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தடையாய் நிற்கிற அத்தனை பாவ வாழ்வையும் ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மீட்புக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நமக்கு புது வாழ்வு தருவார். இந்த விசுவாசத்தோடு இந்த பாவ அறிக்கை ஜெபத்திலே கலந்து கொண்டோமானால் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நம் அனைவருக்கும் பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் தந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்து நம் எல்லாரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இவ்வுலகிலே ஆண்டவர் நடத்துவாராக. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த ஒரு மாத காலம் நம்முடைய பாதங்களை அவருடைய திருக்கரங்களில் ஏந்தி உலகத்தை அச்சுறுத்தி லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொண்டிருக்கின்ற கொடிய கொரோனா என்கிற வைரஸுக்கு மத்தியில் வாழ்வதற்கு நம்மை பணித்து ஆயினும் அவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய சிறகின் அடிவாரத்திலே மறைத்து பாதுகாத்து ஒரு மாதத்தை நிறைவு செய்து புதிய மாதத்தின் முதல் தொழுகையிலே காணொலி காட்சியின் ஊடாக இல்லங்களில் இணைந்து ஆண்டவரை தொழுவதற்கும் புதிய தரிசனங்களை பெறுவதற்கும் ஆக்கப்பூர்வமான தொழுகையின் ஊடாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கும் வாய்ப்பினை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பயங்கரங்களுக்கு மத்தியில் நம்மை வலுவாது காத்திருக்கிறார். பொருளாதாரம் இழந்து விளிம்பு நிலையில் நிற்கின்ற நம் அனைவரையும் ஆண்டவர் போஷித்து உடுத்து வைத்து அவருடைய மார்போடு சாய்ந்து இளைப்பாறுகின்ற வாய்ப்பினை தந்து உறவுகளை வலுப்படுத்தி ஆலயத்தில் வந்து தொழ முடியாத சூழலிலும் ஆண்டவருடைய சத்தங்களை பல்வேறு நிலையில் கேட்டு ஆன்மீகத்தில் உறுதிப்படவும் மூவொரு கடவுளின் காட்சியோடு நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு பயணிப்பதற்கு ஆண்டவர் தந்த அத்தனை வாய்ப்புகளுக்காய் நன்றி சொல்லுவோம். நன்றி பலிகளை மன்னன் தாவீதோடு கூட இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இணைந்து ஆண்டவர் இயேசு கற்று தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். அமருங்கள்.
தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இன்றைய நாளுக்கு நற்செய்தி பகுதி லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 52 வரை. லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 41 முதல் அந்த அதிகாரம் முடிய. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாட்களுக்கு பின்பு அவரை தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதபோதி வாய்த்து முந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாதாக. ஜெபம் செய்வோம். ஆதியும் அந்தவும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான நல்ல கடவுளே, குளிர்ச்சியான இத்தொழுகை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். தந்தையே, உம்முடைய பேரன்பை நாங்கள் எண்ணி துதிப்பதற்கு மீண்டும் இந்த தொழுகை நாளை எங்கள் வாழ்வோடு இணைத்து தந்தபடியினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாதா. இத்தொழுகையில் உம்முடைய இறைமனம் கமிழட்டோம். ஆண்டவர் விண்ணகம் செல்லுகிற உம்முடைய மகிமையின் காட்சிகள் காண்பதற்கு எங்களுடைய அகக்கண்களை திறக்கும்படியாக்க, அதனூடாக நாங்கள் புதிய நம்பிக்கையும் இறையாற்றலையும் தரித்து கொண்டு விசுவாசத்திலே நாங்கள் தொடர்ந்து வேரூன்றி வளர்வதற்கு அருள் தாரும். தந்தையே, ஒரு மாத காலம் பல்வேறு இடுக்கமான சூழல்களின் மத்தியிலும் நாங்கள் தளர்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கு ஆண்டவர் ஊன்றுகோலாய் நின்று உறுதிப்படுத்தி தூய பாதையிலே நாங்கள் பயணித்து முன்னேறுவதற்கு எங்களுக்கு அருள் தந்தீரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கிற புதிய மாதத்தை நன்மைகளினால் முடிசூட்டும். கொடிய வியாதிக்கு மத்தியில் வாழுகிற நாங்கள் ஒரு சேதமும் இன்றி ஆண்டவரே உம்முடைய பேரன்பால் ஒவ்வொரு நாளும் தம் தம் கடமைகளை நிறைவேற்றி ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு முழுமையான ஆற்றலை ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பீராக. வியாதியின் தொற்று ஒருவரையும் அணுகாதபடிக்கு உம்முடைய கரத்திற்குள் உம்முடைய பிள்ளைகளை இந்த கொடிய வியாதியின் தாக்கம் தீர்மறையிலும் மறைத்து காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம். குறிப்பாக வருகிற 15ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு அரசு தேர்வை எழுதுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஞானமும் அறிவும் புத்தியும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. சுமார் 2.5 மாத இடைவெளிக்கு பிற்பாடு எங்கள் பிள்ளைகள் தேர்வுக்காக மீண்டும் ஆயத்தப்படுகிறார்கள். ஆண்டவரே, சோர்வுகளை மாற்றி மனதிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமானால் அவைகளை கடவுள் சீர்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் கருத்தாக ஒரு வார காலத்திற்குள் தங்களை முழுமையாய் தேர்வுக்கென்று ஆயத்தப்படுத்துவதற்குரிய வலிமையும் ஞானத்தையும் இறை அருளையும் கடவுள் கொடுத்து, ஆண்டவரே,
11ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் விடுபட்ட தேர்வுகளை எங்கள் பிள்ளைகள் எழுதுகின்ற போதும் ஆண்டவருடைய விண்ணகத்தின் ஞானத்தினால் அனைவரையும் ஆட்கொண்டு எங்கள் பிள்ளைகள் அனைவரும் முதன்மையான இடங்களை சுதந்திரிக்க அருள் தாரும். குறிப்பாக எங்கள் பாடசாலையின் பிள்ளைகள் ஆண்டவர் 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் தேர்வுக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் தாமே எங்கள் பாடசாலை ஆண்டவரே இந்த கல்வி மாவட்டத்திலே முதல் பாடசாலையாய் விளங்குவதற்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். இந்த வருடம் ஆண்டவர் எங்கள் பாடசாலையிலிருந்து 10ஆம் வகுப்பு தேர்வை எழுத இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவருடைய அருளோடு கூட ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அனைவரும் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்ப்பதற்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் கனிவாய் அமைவதற்கும் அருள் தாரும். ஆண்டவரே, உலகம் எங்கும் கொடிய நோயினாலே ஆண்டவரே இன்று பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அனைத்து மக்களுக்கும் உயிர் சேதமின்றி பாதுகாத்து கொள்வீராக. இந்த வைரஸினுடைய தாக்கம் முழுமையாக ஆண்டவரை வேறற்று போகும்படியாக ஆண்டவருடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். மனித தவறுகளினால் ஆண்டவர் இப்படி கொடிய நோய்கள் காலங்களில் ஆண்டவர் இயற்கையில் ஏற்படுகிற மாற்றத்தினாலே மனித உயிர்களை காவு கொண்டு செல்லுகிறது. இவைகளுக்கு மத்தியில் உம்முடைய பேரன்பை உலகம் காணட்டும். ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் ஜீவனுள்ள கடவுள், அவருடைய கரத்துக்குள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது என்பதனை உலகமும் உலக தலைவர்களும் கண்டு கொள்ளத்தக்கதாக எல்லாருடைய உள்ளங்களும் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். நாதா ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய சேகரித்து போதகர் பணிப்பொறுப்பை ஏற்று ஆண்டவரே தன்னுடைய கன்னி பேச்சை கன்னி ஆண்டவரை இறை வார்த்தைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆண்டவர் உம்முடைய அக்கினியினால் அவர்களை புடமிட்டு கொழுந்து விட்டு எரிகிற அவருடைய நாவன் சொற்கள் எங்களுக்கும் ஆண்டவரே கல்வி பயின்று கொண்டிருக்கிற எங்களுடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். அவள் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த மாதத்திற்குரிய அத்தனை நன்மைகளும் எங்கள் திருச்சபையின் அத்தனை மக்கள், இந்த தேசத்தின் மக்களும், குறிப்பாய் அயல் நாடுகளிலும் தூர இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த இக்கட்டான காலத்தில் உம்முடைய ஆசியோடு முன்னேறட்டும். குறிப்பாய் வெளிநாடுகளிலே கடுமையான வெப்ப சலனத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மிகவும் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கிற போது ஆண்டவருடைய ஆற்றல் உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற திருவாளர் செல்வராஜ் அவருடைய ஆத்துமா உம்முடைய பாதப்படியிலே இளைப்பாரட்டும். ஆபிரகாமின் மடியில் ஆண்டவரே அவர்கள் அமர்ந்து தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற வாய்ப்பினை தாரும். ஆண்டவரை அவர்களை இழந்து தவிக்கின்ற அவருடைய துணைவியார், அருமையான பிள்ளைகள், குடும்பத்தார் அனைவருக்கும் ஆறுதலை தாரும். குறிப்பாக அவருடைய நல்லடக்கத்திலே பங்கெடுப்பதற்கு வரவேண்டிய அனைவரையும் கூட்டி சேர்க்கும்படி ஜெபிக்கிறதற்குரிய அத்தனை ஒழுங்குகளையும் செய்வதற்குரிய மன வலிமையை ஆண்டவர் குடும்பத்தாருக்கு கொடுப்பீராக. ஆண்டவர் ஆலயத்திலே தொழுகையில் பங்கெடுத்திருக்கிற காணொலி காட்சியின் உடாய் தொழுகையில் ஆண்டவர் இணைந்திருக்கின்ற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஊடாக வேண்டி நிற்கிறோம் கடவுளே. ஆமென். அமருங்கள். தொடர்ந்து இந்த நாளிலே பணிப்பொறுப்பை ஏற்று முதல் தொழுகைகளை பங்கெடுத்திருக்கின்ற அன்புக்குரிய சேகரத்து போதகர் அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் சபை செயலர் அவர்கள் முன்னால் வந்து வரவேற்பார்கள். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை ஆராதனையிலே திருச்சபை மக்களாக உள் ஊரிலும் வெளியூரிலும் குறிப்பாக வெளிநாடுகளிலும் இருந்து இந்த காணொலியை காட்சி பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சபை மக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சபைக்குழுவின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையில் கடந்த 5 ஆண்டுகளாக நற்பணியாற்றி மே மாதம் 31ஆம் தேதி பணி நிறைவு பெற்று சென்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருள் திரு எஸ். ஜான்சன் அவர்களுடைய அந்த பணி நிறைவின் காரணமாக நம்முடைய அன்பிற்குரிய பேராயர் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புதிய ஒரு சேகராயரை நம்முடைய திருச்சபைக்கு தந்திருக்கிறார்கள்.
அன்பிற்குரிய சேகர ஆயர் அருள் திரு எஸ் ரிங்கிள் ஜெயக்குமார் அவர்கள் பூவங்கோடு திருச்சபையிலே சேகரத்து போதகராக நற்பணியாற்றி அங்கிருந்து பணியிடை மாற்றம் பெற்று நம்முடைய திருச்சபையிலே வந்து குடும்பமாக நம்முடைய போதகர் இல்லத்திலே தங்கி இருக்கின்றார்கள். அன்பிற்குரிய போதகர் அவர்கள் 1979 ஆண்டு இறை அழைப்பை பெற்று பணியை துவங்கி சுமார் 41 ஆண்டு காலம் நம்முடைய பேராயத்தின் பல திருச்சபைகளிலே நற்பணியாற்றி எல்லா திருச்சபைகளிலும் நல்ல பெயரை பெற்று பேராயத்திற்கு விளக்காக ஒளிர்விட்டவர்கள். அப்படிப்பட்ட அன்பிற்குரிய சேகரத்து போதகர் அவர்கள் நம்முடைய திருச்சபையிலே பொறுப்பேற்க 1ஆம் தேதி பேராயத்திலிருந்து அனுமதி பெற்று நம்முடைய திருச்சபைக்கு வந்தார்கள். வந்து கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 5ஆம் தேதி அன்று குடும்பமாக சேர்ந்து வந்து நம்முடைய திருச்சபையிலே போதர் இல்லத்திலே தங்கியிருந்து நற்பணியாற்ற ஆயத்தப்படுகிறார்கள். இன்று அவர்களுடைய முதல் ஞாயிறு நம்முடைய திருச்சபையை பொறுத்த அளவிலே. இன்னும் அவருடைய பொறுத்தவரையிலே 4 ஆண்டுகள் பணி நிறைவு பெறுவதற்கு இருக்கின்றது. இந்த 4 ஆண்டுகளும் கடவுளுடைய சித்தப்படி நம்முடைய திருச்சபையிலே அவர்கள் நல்ல பணியை ஆற்றுவார்கள். அதுபோல அன்பிற்குரிய அவர்களுடைய மனைவி திருமதி பெர்தா ஆனி அவர்கள் நம்முடைய மாவட்டத்திலே முதலார் மிடில் ஸ்கூலிலே தலைமை ஆசிரியையாக நற்பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள், ஒரு ஆண்மகனும் 2 பெண் பிள்ளையும். ஆண்மகன் சென்னை ஓசூரிலே ஒரு கம்பெனி வைத்து தன்னுடைய தொழிலை இன்ஜினியராக இருந்து பணிபுரித்து வருகின்றார்கள். 2 மகள்கள், ஒன்று திருமதி அஜி, திருமதி வினி. 2 பேரும் குடும்பமாக தங்களுடைய இல்லங்களிலே குடும்ப வாழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரிய பாசத்திற்குரிய போதகர் அவர்கள் நான் கேள்விப்பட்ட அளவிலே நம்முடைய பேராயத்திலே மிக சிறந்த நல்ல பணியாற்றியவர்கள். நமக்கு அவர்கள் நம்முடைய திருச்சபைக்கு கிடைத்திருப்பது நாம் செய்த ஒரு நல்ல காரியம் என்று தான் நான் நினைக்கிறேன், கடவுளுடைய சித்தம். அப்படிப்பட்ட அன்பிற்குரியும் பாசத்திற்கும் உரிய பேராயர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பிலே வரவேற்பது நம்முடைய கடமை. இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் நாஸ்டின் அவர்கள் முன்வந்து நம்முடைய அன்பிற்குரிய சேகரத்து போதகர் அவர்களை வாழ்த்தி வரவேற்பார்கள். தொடர்ந்து அவருடைய துணைவியார் போதகர் அம்மா அவர்கள் திருமதி பெர்தா ஆனி அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையினுடைய செயற்குழு உறுப்பினர் திருமதி ஜெகசெல்வி சுந்தர்ராஜ் அவர்கள் முன்வந்து அவர்களுக்கு புன்னாடை உயர்த்தி அவர்களை வரவேற்பார்கள். போதகர் அம்மா முன்னே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை கூட அன்பிற்குரிய சேகராயர் அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் அவருடைய அன்பு பிள்ளைகளையும் இந்த காணொளி காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய திருச்சபை மக்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூக்குள் மிகவும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தின்படி பேராயர் அவர்கள் உங்களுடைய திருச்சபையிலே பொறுப்பேற்கவும் உங்களோடு சேர்ந்து இறைப்பணி செய்யவும் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். இறைப்பணிக்கென்று இறைவன் தன்னுடைய சீடர்களை அழைத்தபோது புறப்பட்டு செல்லுங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று அனுப்பினார். அந்த அழைப்பின்படி உங்களுடைய திருச்சபையிலே பொறுப்பேற்றுக் கொள்ளவும் ஆண்டவருடைய இறைப்பணி செய்யவும் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்பது என்னுடைய விசுவாசம். உங்களுடைய திருச்சபைக்கு வந்தபோது என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு நல்வார்த்தைகளை கூறிய செயல் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்கின்றேன். அனைத்து சபைக்குழு அங்கத்தினர்கள் இல்லங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற
நம்முடைய திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. திருச்சபைக்கு வந்தபோது உங்களுடைய அன்பை அதிகமாக உணர்ந்து கொண்டேன். திருமறையை படிக்கின்ற போது அன்பில்லாதவன் இறைவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புக்கு நாங்கள் கல்லுக்கூட்டம் செய்கிற திருச்சபையின் ஆண்டவருடைய பிள்ளைகள் என் மீது வைத்த, என்னுடைய குடும்பத்தின் மீது வைத்த அன்பிற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். சிறப்பாக போதகர்களாகிய எங்களுக்காக, ஊழியத்திற்காக நீங்கள் செபிக்க வேண்டும். ஜபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். அந்த அனுபவத்திற்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். திருமண அறிவிப்பு. நமது சபையை சார்ந்த மிஸ்டர் செல்வதாஸ் அவருடைய மகன் பெபின் அவர்களும் கோடியூர் சேகர சபையின் கிளை சபையாகிய கூட்டமாவு திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் ஜான் பிலிப்போஸ் அவர்களுடைய மகள் ஷியாமாவும் தம்மில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இந்த திருமணம் இயல்புக்கும் திருமணைக்கும் எதிராக இருக்குமானால் இன்று மாலை 5 மணிக்குள் சேகர ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு சிறப்பு அறிவிப்பு. இந்த வாரத்திலே தங்களுடைய புதிய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் அஜய் ரிச்சர்ட்சன், தந்தை திரு ரிச்சர்ட்சன் வேம்படி விளை, திருமதி ஏஞ்சலின் ரமணி, கணவர் திருவாளர் துரைராஜ் காரவிளை, திருவாளர் திலிப் சாம் செட்டி விளை, திருமதி ரத்தினபாய், கணவர் திருவாளர் ஜார்ஜ் கிழக்கு கல்லுக்கூட்டம், திருமதி செல்லத்தாய், கணவர் திருவாளர் ஐயாத்துறை வேம்படி விளை, திருவாளர் டி ஆனந்த் கோயிலடி, எஸ் சிபு, தந்தை திரு சாண்டல் பவுல்ராஜன் லட்சுமிபுரம், திருமதி மேரி கில்டா, கணவர் திருவாளர் வின்ஸ் ஜபராஜ் செட்டிவிளை, ஹைச் ஜோஸ்வா ரூபஸ், தந்தை திருவாளர் ஹெரால்டு ஆனந்த் ரூபஸ் லட்சுமிபுரம் ஆகியோர் 8ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். மதன் நாயகம், தந்தை திரு ராபர்ட் கிங்ஸ்லி கிழக்கு கல்லுக்கூட்டம், திருமதி ஞான விஜிலா, கணவர் திருவாளர் பால்தாஸ் செட்டிவிளை, திருமதி பெனிட்டா குறுப்பு விளை ஆகியோர் 9ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் ஜபா செட்டிவிளை, திருவாளர் பென் சுமித் மேற்கு கல்லுக்கூட்டம், திருமதி ரோபி, கணவர் திருவாளர் ஜெய்பால் சேரியாவட்டம், திருமதி ஜெயலட்சுமி, கணவர் திருவாளர் ஜெயசேகர் லட்சுமிபுரம், ஏ ஜோனித் மனோஜின், தந்தை திருவாளர் ஆஸ்டன் ஜானி மேற்கு கல்லுக்கூட்டம், செல்வி கர்ஷா, தந்தை திருவாளர் கெரால்டு சிங் லட்சுமிபுரம் ஆகியோர் 10ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். பிராங்க்லின் செல்வ ஜோஸ், தந்தை திருவாளர் திலகர் பிள்ளவிளை, செல்வி ஆர் ஆட்லின் ரூபன், தந்தை திருவாளர் பி ரூபன் தேம்பரவிளை ஆகியோர் 11ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருமதி லில்லி காருண்யாள், கணவர் அருள் திரு சாம்வேல் கல்லுக்கூட்டம், திருமதி புஷ்பம், கணவர் திருவாளர் ஸ்டீபன் கல்லுக்கூட்டம், பாஸ்டர் ஸ்டாலின், தந்தை திரு ராஜரத்னம் சேரியாவட்டம், திருவாளர் தேவா ஆசீர் மேற்கு கல்லுக்கூட்டம், திருவாளர் புருஸ்லி சாலோமன் அஞ்சாலி, திருமதி அகிலா, கணவர் திரு சுனில்நாத் செட்டிவிளை, திருமதி மேரி மேக்டலின், கணவர் திருவாளர் ஆனந்தராஜன் மேற்கு கல்லுக்கூட்டம், ஆசிக் ராயன், தந்தை திருவாளர் ஜெகன் வேம்படி விளை ஆகியோர் 12ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் பெனிடி ஆனந்த் லட்சுமிபுரம், திருமதி ஜே அமுதா, கணவர் திருவாளர் வின்சென்ட் தம்பிராஜ் லட்சுமிபுரம், திருமதி கிரேஸ்லின் மகிபா, கணவர் திருவாளர் லாசர் ஆடினார் விளை, திருமதி ஜாஸ்பின் பிரபா, கணவர் திருவாளர் தேவாசீர் மேற்கு கல்லுக்கூட்டம், ஆல்டின் ஜிஜோ, தந்தை திருவாளர்
திருமதி சோனியா கோயிலடி ஆகியோர் 13ஆம் தேதி அன்று தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் தயாச்சந்திரன் கடுக்காவிளை, திருவாளர் ஜான் விக்டர் பிள்ளவிளை, சுபின் தந்தை திரு செல்வதாஸ் சேரியாபட்டம், திருவாளர் ரமேஷ்குமார் அழகன்பாறை, திருமதி சாந்த சீலா கணவர் திருவாளர் சிங்ராஜ் கடுக்காவிளை, ஜேஎஸ் லின்னா தந்தை திருவாளர் ஜபா செட்டிவிளை ஆகியோர் 14ஆம் தேதி அன்று தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய புதிய பிறந்த நாட்களை நினைவு கூறும் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இமைகளுக்குள் விழிகளாய் கடவுள் இந்த புதிய வருடம் முழுமையிலும் அன்புக்குரியவர்கள் அனைவரையும் கண்மணி போல காப்பாராக. ஆமென். அருளுரைக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து பாடல் புத்தகத்தில் 83வது பாடலுடைய முதல் சரணம் கடைசி சரணத்தை பாடுவோம். தொடர்ந்து அன்புக்குரிய சேகர ஆயர் அவர்கள் தன்னுடைய முதல் அருளுரையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அமருங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளை தென்னிந்திய திருச்சபையானது மாணவர் ஞாயிறாக ஆசரிக்கின்றதை நாம் யாவரும் அறிவோம். பொதுவாக ஜூன் மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையை மாணவர் ஞாயிறாக நாம் எல்லாரும் ஆசரிப்போம். ஏனென்றால் பிள்ளைகள் ஒரு புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்கின்ற மாதம். ஒரு கல்வி ஆண்டை நிறைவுபடுத்தி ஒரு புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்கின்ற போது இறைவனுடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து இறைவன் தருகின்ற நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ள
ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்ற நாள். இந்த ஆண்டிலே யாரும் எதிர்பாராத விதமாக கொரோனா வைரஸ் நிமித்தமாக பள்ளிக்கூடங்கள் திறக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்ந்து ஜெபிக்கின்ற போது இந்த துன்பமான சூழ்நிலையை இறைவன் மாற்றி இன்பமான நாட்களை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகள், பெரியவர்கள் இறை ஞானத்தை பெற்றுக்கொள்ள இறைவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்பது மிகவும் அவசியம். இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஞானமும் அறிவும் இறைவனிடத்திலிருந்து கிடைக்கின்ற அருள்கொடை. ஞானம், அறிவு இறைவனிடத்திலிருந்து கிடைக்கின்ற அருள்கொடை. ஆதாரமாக நீதிமொழிகள் 2:6 படிக்கின்ற போது கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆண்டவருடைய ஞானத்தை நீங்களும் நானும் எப்படி புரிந்து கொள்வது? இறைவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்று நாம் சிந்திக்கின்ற போது, படைப்பை நாம் பார்க்கின்ற போது, படைப்பிலே இறைவனுடைய ஆற்றல் வெளிப்பட்டதாக பார்க்கின்றோம். அழகிய உலகம், உலகிலே வாழுகின்ற உயிரினங்கள், எல்லாவற்றுக்கும் சிறப்பாக மனிதனை படைத்து ஆண்டவருடைய பிள்ளையாக வாழுகின்ற பாக்கியத்தை இறைவன் கொடுத்தது அந்த இறைவனுடைய ஞானத்தை வெளிக்காட்டுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. ஞானம், அறிவு என்பது இறைவனுடைய பெரிய அருள்கொடை. இதை மனிதன் இறைவனிடம் இருந்து மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இறைவனுடைய அருள்கொடையாகிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஒரே வழி திருமறை சொல்லுகின்றது, இறைவனுக்கு பயப்படுகிற பயம். சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதத்தின் 10வது வசனத்தை படிக்கின்ற போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களுக்கு நற்புத்தி உண்டு, நற்புத்தி உண்டு. ஒவ்வொருவரும் இந்த இறை ஞானத்திலே வளர்வது என்பது ஒரு சிறப்பான அனுபவம். இந்த உலகிலே மனிதர்களாக வாழுகின்ற நாம் அனைவரும் இறைவன் தருகின்ற ஞானத்தை பெற்று இறைவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். நாம் வாசித்த திருமறை பகுதியாகிய லூக்கா 2:52 படிக்கின்ற போது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அதிகமாக விருத்தி அடைந்தார். உலக வரலாற்றை நாம் படிக்கின்ற போது நம்முடைய மாவட்டத்திலே கூட வெளி நாடுகளில் வந்த இறைப்பணியாளர்கள் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நம்முடைய திருச்சபையின் அருகாமையிலே பள்ளிக்கூடங்கள், அந்த பள்ளிக்கூடங்கள் வழியாக மக்களுக்கு ஆண்டவருடைய ஞானத்தை கற்றுக் கொடுத்து உலக ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய அந்த ஆர்வத்தை அவர்கள் நிமித்தமாக பெற்றுக்கொண்டோம். இன்று அவர்களுடைய ஆரம்பத்தின் நிமித்தமாக அநேக திருச்சபைகளிலே பள்ளிக்கூடங்கள், அந்த பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள்.
பல ஆண்டுகளுக்கு முன்னால் இறையியல் கல்லூரியிலே கல்வி கற்கின்ற போது இறையியல் கற்றுத்தருவதற்காக பேராசிரியர் ஒருவர் அங்கு பணி அமர்த்தப்பட்டு பணி செய்து கொண்டிருந்தார். அந்த பேராசிரியர் தன்னுடைய வரலாற்றை சொல்லுகின்ற போது, நான் சிறுவனாக இருந்தபோது பள்ளிக்கூடமானது ஆலயத்தின் அருகாமையிலே அமைந்திருந்தது. நான் ஆண்டவரை அறியாததான ஒரு மனிதன். என்னுடைய படிப்பிலே ஒரு தோல்வி எனக்கு வந்துவிட்டது. அப்போது நான் என்ன செய்வது என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த போது என்னுடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு, இந்த பள்ளிக்கூடத்தின் அருகாமையில் இருக்கின்ற ஆலயத்திலே போய் ஆண்டவரிடத்திலே என்னை ஒப்பு கொடுக்கின்ற போது ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தருவார் என்ற விசுவாசத்தோடு அவர் தனியாக சென்று ஆலயத்திலே ஜெபிக்கின்றார். ஜெபித்துவிட்டு படிக்க ஆரம்பிக்கின்றார். இன்று அவர் ஒரு நல்ல பேராசிரியராக வருவதற்கும் பல தோல்விகளை சந்தித்த அந்த மாணவனாக இருந்த நாட்களிலிருந்து இன்று ஒரு அறிவர் பட்டத்தை பெற்று உலக அளவிலே பிரசித்தி பெற்ற ஒருவராக மாற்றினது என் ஆண்டவர் என்று சாட்சியாக எப்போதும் சொல்வார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள இறைவனுடைய ஆலயம் நமக்கு உதவியாக இருக்கிறது. சாலமன் ஞானி இறை ஞானத்தை உணர்ந்ததினால் இறைவனுடைய பாதத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்றார். ஆண்டவருடைய ஞானத்தின் சிறப்பை குறித்து உணர்ந்து கொள்ளுகின்றார். இப்படி உணர்ந்து கொண்ட அந்த ஞானத்தினாலே கிடைத்த நன்மைகளை குறித்து மிக சுருக்கமாக நாம் தியானிப்போம். முதலாவதாக பாதுகாக்கின்ற ஞானம். ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகிலே பாதுகாப்போடு நடத்துவது இறைவனுடைய ஞானம். நம்முடைய இருதயத்திலே ஞானம் பிரவேசிக்கின்ற போது அது சிறப்பான ஒரு அனுபவம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கின்ற போது ஞானம் நம்முடைய இருதயத்திலே பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவிற்கு இன்பமாயிருக்கும். பாருங்கள், ஆண்டவர் தருகின்ற ஞானமானது நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற போது அது எப்படி இருக்குமா? நம்முடைய ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். இன்னும் சொல்லுகின்றார், நல் யோசனை உன்னை காப்பாற்றும். இந்த உலகிலே இறைவனுடைய ஞானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கின்ற போது அந்த ஞானமானது நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகிலே காப்பாற்றுகின்றது. இன்னும் சொல்லுகின்றார், இந்த உலகிலே நீ பெற்றுக்கொண்ட புத்தியானது உன்னை பாதுகாக்கும், உன்னை பாதுகாக்கும். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளாகி இந்த நாளிலும் இறைவனை குறித்த அறிவு ஞானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகின்ற போது இந்த உலகிலே இறைவன் தருகின்ற பாதுகாவலை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். சங்கீதம் 91 படிக்கின்ற போது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பொதுவாக இந்த உலகிலே நாம் பார்க்கின்ற போது அன்பான பெற்றோர் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுவார்கள் இல்லையா? பிள்ளைகளை பக்கத்தில் அமர வைத்து பிள்ளைகளுக்கு அன்பான பெற்றோர் ஞானத்தை கற்றுக் கொடுப்பார்கள். இறைவனுடைய ஞானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஆலோசனை கொடுப்பார்கள். பெற்றோர் கொடுக்கின்ற அந்த ஆலோசனைகளின்படி பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற போது இந்த உலகிலே தீமையிலிருந்து காக்கப்படுகின்றார்கள். நாம்
நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை படிக்கின்ற போது சில காரியங்களை பட்டியலிட்டு காட்டுகின்றார். ஒன்றாவதாக, தீய வழியிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. இரண்டாவதாக, வஞ்சகம் பேசுதலிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. இருளான பாதைக்கு நாம் செல்லாமல் இறைவனுடைய ஞானமானது நம்மை பாதுகாக்கின்றது. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், தீமை செய்து அதிலே மகிழ்ச்சியை காண்பார்கள். அந்த தீமை செய்து மகிழ்ச்சியை காண்பதை விட்டு நம்மை பாதுகாக்க செய்வது இறைவனுடைய ஞானம். இன்னும் நாம் பார்க்கின்ற போது, கற்பு நெறி தவறாமல் பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு ஆண்டவருடைய ஞானம் நம்மை நடத்துகின்றது. இன்னும் பார்க்கின்ற போது, பொல்லாத காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி ஆண்டவருடைய ஞானம் நம்மை பாதுகாக்கின்றது. இறுதியாக, நய வஞ்சகம். அந்த நயம் வஞ்சகத்திலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாக்கின்றது. ஆக இந்த உலகிலே இறைவன் அவருடைய ஞானத்தை நமக்கு தந்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்கின்றார் இல்லையா? இந்த உலகிலே ஒருவனுக்கு இறைவனுடைய ஞானம் கிடைக்கின்ற போது அந்த மனிதன் தீமையிலிருந்து விலகி நன்மை செய்து ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வழிவகை செய்கின்றது. இப்படி மனித வாழ்க்கையை பாதுகாக்கின்ற இறை ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சிறப்பாக ஒரு புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்கு இறைவனுடைய அருள்கொடியாகிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் அழைக்கின்றார். இல்லங்களிலிருந்து இந்த செய்தியை கேட்கின்ற ஆண்டோடைய பிள்ளைகள் இறைவனுடைய ஞானத்தை பெற்று இந்த உலகிலே வாழ இறைவன் விரும்புகின்றார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:6 படிக்கின்ற போது, ஞானத்தை விடாதே, ஞானத்தை நீ விட்டு விடாதே, ஏனென்றால் ஞானமானது உன்னை காக்கும். ஞானம் உன்னை காக்கும். மாணவர்களுக்கு ஒரு சவாலாக உள்ளது. இறைவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகிலே ஒரு சவாலான வாழ்க்கை வாழுகின்றார்கள். இரண்டாவதாக, ஆண்டவருடைய ஞானமானது ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்ற ஞானம். ஆசீர்வாதங்களை தருகின்ற ஞானம்தான் இறைவனுடைய ஞானம். சாலமன் இறைவனுடைய ஞானத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகின்றார். சாலமன் கேட்டது ஆண்டவருடைய ஞானம் மாத்திரமே. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலிருந்து படிக்கின்ற போது 10வது வசனத்திலே சாலமன் இந்த காரியத்தை கேட்டபோது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. பாருங்கள், ஆண்டவருடைய ஞானத்தை கேட்ட சாலமனுடைய ஞானம், அந்த ஜெபம் இறைவனுக்கு உகந்த ஒரு மன்றாடுதலாக காணப்படுகின்றது. அவர் ஞானத்தை மாத்திரம் கேட்டார். ஆனால் இறைவன் என்ன செய்கின்றார்? தொடர்ச்சியாக வருகின்ற பகுதிகளை படிக்கின்ற போது ஞானத்தை கொடுத்ததோடு இறைவன் நின்று விடவில்லை. அவர் ஞானத்தை மாத்திரம் கேட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். இதோடு சொல்லுகின்றார், இந்த உலகிலே உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு நிகரானவன் இந்த உலகிலே இருப்பது இல்லை. அப்போ
ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமன் இந்த உலகிலே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இன்று கூட நாம் திருச்சபைகளிலே இந்த அரசனை பற்றி அதிகமாக பேசுவது உண்டு. ஆக இறைவனுடைய ஆசிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஞானம் மிக மிக இன்றியமையாத ஒன்று. நீதிமொழிகள் புஸ்தகம் 3:13 படிக்கின்ற போது ஞானத்தை கண்டடைகின்ற மனிதன் பாக்கியவான். திருமறையிலே அநேக பாக்கியமான காரியங்களை நாம் படிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 23வது சங்கீதத்திலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகின்றேன். அந்த அதிகாரத்தை படிக்கின்ற போது இந்த உலகிலே இறைவனுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற அனைவரோடும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும். அப்போ இந்த உலகிலே இறை ஞானத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் சுய அறிவை சார்வது இல்லை. சுய அறிவை சார்வது இல்லை. சுய அறிவு மனிதனை என்ன செய்யுமா? அழித்துவிடும். சுயமான அறிவு மனிதனை அழித்துவிடும். ஆனால் இறைவனுடைய ஞானம் ஆசீர்வாதங்களை மனித வாழ்க்கையிலே தரும். இறுதியாக மனித வாழ்க்கையிலே உயர்வை தருகின்ற ஒன்று இறைவனுடைய ஞானம். உயர்வை தருவது இறைவனுடைய ஞானம். இறைவனுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றவர் அல்லது மாதிரியாக காணப்படுகின்றவர் இயேசுநாதர். இயேசுநாதர் இந்த உலகத்திலே இறை ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். பிள்ளையாக இருந்த நாட்களிலிருந்து ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றவராக இந்த உலகிலே இறைவனுடைய சித்தத்தை செய்கின்ற ஒருவராக காணப்பட்டார். இந்த இயேசுநாதர் நம்ம எல்லாருக்கும் மாதிரி இல்லையா? பிள்ளையாக இருந்தபோதே ஆலயத்திற்கு சென்றார், பெற்றோரோடு சேர்ந்து ஆலயத்திற்கு சென்றார். ஆனால் ஆலயத்திலே கொடுக்கப்பட்ட செய்தியை கேட்கின்றார். அன்றிருந்த சமய தலைவர்களோடு சேர்ந்து உரையாடுதல் செய்கின்றார். இந்த ஞானம் இறைவன் இயேசுநாதருக்கு கொடுத்த ஞானம். இந்த ஞானமானது இறைவனுக்கு உகந்த மனிதனாக இயேசுநாதரை வழி நடத்தியது. அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே அவர் முழுவதுமாக இறைவனுடைய பிள்ளையாக வாழ்ந்தார். யாக்கோபு 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை படிக்கின்ற போது பரத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு ஞானத்தை பற்றி யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்றார். யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வரும் ஞானம் எப்படி இருக்குமா? சுத்தமான ஞானம், தூய்மையான ஞானம். அந்த ஞானமானது மனித வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஞானம். அவர் சொல்லுகின்றார், சமாதானம் உள்ள ஞானம். அடுத்தது சொல்லுகின்றார், மாயமாலமற்ற ஞானம். இந்த பண்பை இயேசுவிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த பண்பை இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுகின்றோம். இயேசுநாதருடைய வாழ்விலே முற்றிலுமாக இந்த ஞானம் காணப்பட்டது. இன்றும் இந்த உலகிலே மாணவர்களாக காணப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானம் தேவை. அதற்காக தான் அன்பு பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருகின்றார்கள், ஓய்நாள் பள்ளியிலே கலந்து கொள்ளுகின்றார்கள், களங்கமில்லாத ஞான பாலாகிய திருவசனத்தை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதற்காக ஆயர்கள், அருமையான ஓய்நாள் பள்ளி ஆசிரியர்களை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அனுபவம் சிறப்பான அனுபவம். துன்பம் நிறைந்த உலகிலே
தீமைகள் பெருகி கொண்டிருக்கின்ற உலகிலே நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்க இறைவனுடைய ஆலயம் நமக்கு துணை செய்கின்றது. ஆலய தொழுகை, ஓய்நாள் பள்ளி, பக்தி முயற்சி சங்கம் உதவி செய்கின்றது. இன்னும் ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஜபக்கூடுகைகள் பிள்ளைகளுக்கு மிகவும் பயனுள்ள ஒன்றாக காணப்படுகிறது. ஆலயத்தை பிள்ளைகள் நேசிக்க வேண்டும். தங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய சமூகத்திலே இறை ஞானத்தை கேட்க வேண்டும். பெற்றோருடைய ஆலோசனைகளை பிள்ளைகள் மதிக்க வேண்டும். இப்படி இந்த உலகிலே வாழுகின்ற போது இறைவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம், இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களையும் என்னையும் உயர்வடைய செய்வார். உயர்வடைய செய்வதோடு நின்று விடாமல் இந்த உலகிலே நம்மூல ஆண்டவர் மகிமைப்படுகின்றார். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். இறை ஞானத்தை இறைவனிடத்திலிருந்து பெற்று பாக்கியமான ஒரு வாழ்வை வாழ எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் துணை செய்வாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமிடத்தில் ஒப்புத்தி பிறந்தார். பொந்திம்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். நின்ற வண்ணமாக தொழுகையின் நிறைவுக்காக 434வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 434. எந்நேரமும் பாடுவேன் விசாரம் நீங்கிற்றே. பாடுவேன்
ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக வாழுகின்ற எங்களுக்கு இறைவனுடைய ஞானம் மிக மிக இன்றியமையாத ஒன்று. ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் எங்களுக்கு கிடைக்கின்ற போது நாங்கள் நல்ல ஞானத்தை பெற்று இறைவனுடைய பாதுகாவலை பெற்ற பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழுகின்றோம். இறைவனுடைய பாதுகாவல் எங்களுக்கு கிடைக்கின்ற போது இறைவன் தருகின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள். இந்த உலகிலே ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் நிறைவானவைகள். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எல்லாரும் இந்த உலகிலே உமக்கு பயப்படுகின்ற பயத்திலே வளர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இறைவனுடைய சமூகத்திலே அதிகமாக ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்யும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் இல்லங்களிலிருந்து இத்தொழுகையிலே கலந்து கொள்கின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் சேகர திருச்சபையை இறைவன் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் உருவாக்கப்பட்ட திருச்சபை, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொன்னீரே அப்பா. இந்த நாட்களிலே உம்முடைய ஆலயத்திலே வந்து ஜெபிக்க முடியாமல் இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பிள்ளைகள் மேல் ஆண்டவர் இரக்கமாயிரும் அப்பா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் அனைவரோடு உம்முடைய பாதுகாவலை ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, திருச்சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உதவி போதகருக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபையின் சபை குழு அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் செயலர், அவர்களோடு சேர்ந்து பணி செய்கின்ற சபை குழு அங்கத்தினர் அனைவரோடும் ஆண்டவர் இரக்கமாயிரும் அப்பா. உம்மால் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகள் ஆலயத்தின் பணிவிடைகளை செய்கின்ற போது பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை தாரும். அதிகமாக ஜெபித்து அன்போடு ஐக்கியத்தோடு கடமைகளை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை செய்யும். சபையிலே பணி செய்கின்ற அருமையான இறைப்பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகின்றோம். தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து நிறைவேற்ற கர்த்தர் துணை செய்யும். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரால் கட்டப்படட்டும் அப்பா. ஆண்டவர் தலைவராக இருந்து நல்ல ஆலோசனைகளை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் குடும்பங்களிலே கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரை வெகு சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளவும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி வாழ்வின் தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் செய்யும். தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலும் தேர்வுக்கென்று ஆயத்தப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். பள்ளிக்கூடத்திலிருந்தும் ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள், அவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண்ணோடு வெற்றி பெற கர்த்தர் நல்ல ஞானத்தை ஆண்டவர் தாரும். அன்பு தந்தையே, சிறப்பாக எங்கள் திருச்சபையிலே செயல்படுகின்ற கல்வி சாலைக்காக ஜெபிக்கிறோம். அதன் வளர்ச்சியை கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அநேக பிள்ளைகள் இதிலே பயன்பெற கர்த்தர் துணை செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பலவிதமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. ஏசப்பா, இறங்கி மகளே மகனே திடன் கொள்வேன், விசுவாசம் பெரிதென்று சொல்லி எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலையை தாரும். இந்த நாட்களிலும் கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் என்று சொன்னீரே அப்பா. உம்மாலே மாத்திரம்தான் முடியும். ஏசப்பா, இறங்கி, ஆண்டவர் இறங்கி எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல்
இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை தாரும். யாருக்கும் இந்த நோய் தொற்று வராத வண்ணம் ஆண்டவர் காத்துக்கொள்ளும். திருச்சபையின் மக்களாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக வெளிநாடுகளிலே தங்கி இருக்கின்றவர்கள் அனைவரோடும் ஆண்டவர் கூட இரும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான தந்தை இழந்து கவலையோடு இருக்கிற குடும்பத்திற்காக செபிக்கிறோம். உலகம் தராத ஒரு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீரே அப்பா, உம்முடைய சமாதானத்தை குடும்பத்திற்கு ஆண்டவர் தாரும். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளும் ஏற்ற வேளையிலே வந்து இறுதி சடங்கிலே கலந்து கொள்ள கர்த்தர் துணை செய்யும். ஒரு விசையோட எங்களை உம்முடைய பராமரிப்புக்கு தருகிறோம். இந்த மாதம் முழுமையாக ஆண்டவர் நடத்தும். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். எங்கள் பிரயாணங்கள், நாங்கள் செய்கின்ற அனைத்து கடமைகள், பணியாற்றுகின்ற பணித்தளங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த மாதத்திற்கு தேவையான செல்வம், மகிழ்ச்சி, சமாதானம், சுகம் தாரும். ஆண்டவரே, திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஏற்ற நாளிலே பிள்ளையுடைய திருமணங்கள் பெற்றோருடைய விருப்பத்தின்படி மிக சிறப்பாக நடைபெற ஆண்டவர் துணை செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.